சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களை தொடர்ந்து தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இனி நீங்கள் தொடரலாம். அப்போது பெசன்ட் நகர் மின்மயானத்திலே மறைந்த நடிகர் அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான திரைப்பிரபலங்களும் அவரது உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கண்ணீர் அவர்கள் தவிக்கக்கூடிய இங்கே பார்க்க முடிந்தது. திரை உலகத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் இங்கே வந்து பாரதி ராஜா அவர்களை தேற்ற முடியாமலும் அவரது மகன் இறந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவர்கள் கண்ணீரோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவரது குடும்பத்தினரும் அவர் தொடர்ந்து கண்ணீரிலே தான் இருக்கின்றார்கள். வீட்டிலிருந்து இந்த மின்மயானம் வரை தொடர்ந்து அழுது கொண்டேதான் வந்தார்கள். தற்போது இறுதி சடங்குகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே அதனை காண முடியாமல் அவரது உறவினர்கள், அவரது தாய் மற்றும் அவரது உறவினர்கள் அனைவருமே கதறி துடிக்கிறார்கள். பாரதி ராஜா தன்னுடைய மகன் முகத்தை பார்க்க முடியாமல் அவர் கதறக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. காரில் இருந்து கூட அவர் இறங்குவதற்கு தெம்பே இல்லாமல் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கின்றோம். பல்வேறு இயக்குநர்கள் அவரோடு பணியாற்றியவர்கள் மட்டுமில்லாமல் அவருடன் உதவியாளராக பணியாற்றியவர்கள் என பலரும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மனோஜ் அவர்களுடைய அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக பலரும் கூடி நிற்கிறார்கள். ஆனால் யாராலும் எந்த ஆறுதலும் சொல்ல முடியாமல் அவர்கள் கலங்கி போய் நிற்பதை பார்க்க முடிகிறது. அவர்களது குடும்பத்தார் கண்ணீர், அதாவது மேற்கொண்டு அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லாமல் அவர்கள் சோகமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவருடைய தாயாரும் கலங்கி போயிருக்கின்றார். அவரது குடும்பத்தாரும் மிகவும் கண்ணீரிலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கண்ணீரிலே தான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.